தாங்க நம்ம மனுஷனாக பிறந்தா உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அந்த மதம் இந்த மதம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நாளைக்கு செத்தா நாளைக்கு மரிச்சா கடவுள் நம்மளை மதத்தின் அடிப்படையில் பரலோகத்துக்கு சேர்த்து கொள்வாரா, இல்லை ஜாதி அடிப்படையில் பரலோகத்துக்கு சேர்த்து கொள்வாரா? இது ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் யோசித்து பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். பூமியில் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி, பெரியவன் சிறியவன், ஏழை பணக்காரன், படித்தவன் படிக்காதவன், அழகு உள்ளவன் அழகு இல்லாதவன்னு சொல்லி பூமியில் தான் நம்ம மனுஷனாக பிறந்து மனுஷனாக வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது பல விஷயத்தில் நம்ம அடிப்படையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பல அடிப்படையாக மனுஷனை பிரித்து பார்க்குறோம். ஜாதி அடிப்படையில் பிரித்து பார்க்குறோம், மதம் அடிப்படையில் பிரித்து பார்க்குறோம், பணக்காரன் ஏழைங்கிற அடிப்படையில் பிரித்து பார்க்குறோம். இப்போ கடவுள், இப்போ தெய்வம், இப்போ நீ செத்துட்ட, நீ மறிக்கிற, இப்போ கடவுள் உன்னை கூப்பிடுறாரு. உயர்ந்த ஜாதியெல்லாம் வாங்க, உங்களுக்கு ஒரு பரலோகம் வச்சுருக்கிறேன். தாழ்ந்த ஜாதியெல்லாம் வாங்க, உங்களுக்கு தனி பரலோகம் வச்சுருக்கிறேன். அறிவு உள்ளவன் ஞானம் உள்ளவன் புத்திசாலியெல்லாம் வாங்க, உங்களுக்கு ஒரு பரலோகத்தை வச்சுருக்கிறேன். படிக்காதவன் அறிவு இல்லாதவன் ஞானம் இல்லாதவன் வாங்க, உங்களுக்கு ஒரு பரலோகத்தை வச்சிருக்கிறேன் அப்படின்னு கடவுள் சொல்ல மாட்டார். உயர்ந்த ஜாதியே நீங்கள்லாம் வாங்க, தாழ்ந்த ஜாதியே நீங்கள்லாம் வாங்க, உங்களுக்கு ஒரு பரலோகம் வச்சிருக்குன்னு சொல்ல மாட்டார். ஒரே வானம் ஒரே பூமி என்ற ஒரு நிலையில் வரும் பொழுது எல்லா மனிதனுக்கும் கிடைக்க போகிற ஒரே இடம் என்ன தெரியுமா? எந்த ஜாதியாயிரு எந்த மதமாயிரு, ஆனால் உனக்கு 2 இடம் கிடைக்கும். நீ பூமியில் வேணால் பகுதியை பிரித்து வைக்கலாம், தெருவை பிரித்து வைக்கலாம், கல்லறையை பிரித்து வைக்கலாம், மைதானத்தை பிரித்து வச்சிருக்கலாம், சமுதாயத்தை வேணால் பிரித்து வச்சிருக்கலாம், ஜனங்களை வேணால் பிரித்து வச்சிருக்கலாம். ஆனால் உன்னுடைய முடிவில் உனக்கு ஒரு முடிவு வரும். உனக்கு ஒரு மரணம் வரும்போது உனக்கு 2 இடம் கிடைக்கும். ஒன்று பரலோகமும் ஒன்று நரகமும். நீ அடிப்படையாக பூமியில் ஜாதி அடிப்படையில் வாழ்ந்து எத்தனையோ மக்களை பிரித்து வச்ச அதே மக்கள் நாளைக்கு பாவத்தில் மறிக்கும் போது அந்த மக்களோடு கூட நரகத்தில் நீ வேதனைப்படுவ, துன்பப்படுவ, துயரப்படுவ. எந்த மக்களை ஜாதி அடிப்படையில் நீ பிரிச்சியோ அதே ஜாதியில் பாவம் செஞ்சு மறித்து நரகம் போகிற மக்களோட நீ வாழ போகிற. இன்னொன்று, நீ பரிசுத்தமாக உண்மையாக கடவுளுக்கு பயந்திருக்கும் போது பரலோகம் என்கிற ஒரு இடத்துல நீ காலை வைக்கும் போது அந்த ஜாதியோ அந்த மதமோ அந்த ஏற்றத்தாழ்வோ அங்கே இருக்காது. அதே மக்கள் மத்தியில் தான் நீ கடவுளை துதிக்க போகிற, கனப்படுத்த போகிற. இன்னைக்கு பூமியில் நீ என்ன விதைக்கிறியோ, எதை விதைக்க நீ விரும்புறியோ அதையே நீ அறுப்பன்னு வேதம் சொல்லுது. நீ ஜாதி அடிப்படையில் ஒரு மனிதனை ஜாதி அடிப்படையில் பிரிவினையோட பார்த்தா நரகத்தில் எந்த ஜாதியோடு கூட நீ அவமானப்படுத்தினியோ, எந்த ஜாதி ஈனப்படுத்தினியோ, கேவலப்படுத்தினியோ அதே ஜாதி மக்கள் பாவம் செய்து நரகம் போகும்போது அந்த ஜாதி மக்கள் மத்தியில் நீ கடப்பை வேதனைப்படுவ. நன்றாக புரிந்து கொள். நீ பூமியில் எதை பிரிவினையை உண்டாக்குறியோ அந்த பிரிவினையே உன் வாழ்க்கையில் நரகத்தை கொண்டு வரும், உனக்கு பாதாளத்தை கொண்டு வரும், அக்கினியை கொண்டு வரும், கந்தகத்தை கொண்டு வரும். நீ எரிஞ்சு போவ ஆனால் சாக மாட்ட, வேதனைப்படுவ ஆனால் நீ சாக மாட்ட, புழுப்புழுப்ப ஆனால் நீ சாக மாட்ட. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அதாங்க செத்து போனதுக்கு பிறகு தாங்க நரகம் இருக்குது, பரலோகம் இருக்குது. அந்த நரகத்தையும் அந்த பரலோகத்தையும் பெறணும்னு சொன்னால் நீ பூமியில் எதெல்லாம் பிரிவினையை உண்டாக்குனியோ அதெல்லாம் உனக்கு நரகம். எதெல்லாம் ஒத்துமைப்படுத்தி சமாதானப்படுத்தி பரிசுத்தமாக வாழ்ந்து நேர்மையாக வாழ்ந்து உத்தமமாக வாழ்ந்து கீழ்ப்படிஞ்சு கடவுளுக்கு செவி கொடுத்து வாழ்ந்தியோ உனக்கு பரலோகம் வச்சிருக்கிறாரு. எதில் எப்படி வாழ்ந்து எப்படி மறிக்க போகிற, நீ எப்படி மறித்து எப்படி செத்து எங்கே போக போகிறங்கிறத உன் எண்ணத்தில் இருக்குது, உன் சிந்தையில் இருக்குது, உன் வாழ்க்கையில் இருக்குது. நீ எப்படி வாழ போகிற? பரிசுத்தமாக வாழ போறியா, இல்லை மற்றவங்களை கேவலப்படுத்தி மற்றவங்களை அசிங்கப்படுத்தி மற்றவங்களை பிரிவினையை உண்டாக்கி நீ வாழ போறியா? முடிவு உன் கையில் இருக்குது. உன்னை எந்த மனுஷனும் பரலோகம் கொண்டு போக முடியாது, எந்த மனுஷனும் நரகம் கொண்டு போக முடியாது. முடிவு உன் கையில் இருக்குது. நீ எதை எடுத்துக்க விரும்புகிறியோ, எதை பிடிச்சிக்க விரும்புகிறியோ, எதை அழைக்க விரும்புகிறியோ அதை அழைத்துக்கொள். அதுவே உனக்கு உயர்வையும் தாழ்வையும் பரலோகத்தையும் நரகத்தையும் கொண்டு வரும். முடிவு உன் கையில்.